ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தேங்காய் இல்லாத ஒரு தேங்காய் சட்னி பார்க்கலாம். தேங்காய் சட்னி மாதிரியே ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த சட்னி. இது ரெண்டு ஆனியன், கார்லிக், பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ரொம்ப கலர் மாறி வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணாடி காய் மின்னு வந்தா போதும். ரொம்ப போட்டு கலர் மாறக்கூடாது, நல்லா இருக்காது. அப்போ தேங்காய் சட்னி மாதிரி இவ்வளோ வதங்கினா போதும். அவ்வளோதான். எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைங்க. தேங்காய் இல்லாதப்போ இது செய்யலாம். கோகனட் சட்னி எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு கடுகு கருவேப்பிலை தாளித்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், வேற எதுவும் தேவையில்லை. ரொம்ப ஆயில் ஊற்றிலாம் இது தாளிக்க வேண்டாம். லைட்டாக தாளிப்பு கொடுத்தா போதும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீட்டில் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். கோகனட் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு உளுத்தம் பருப்பில் போண்டா விட்டுருக்கேன். அது எப்படி செய்யலாம் அப்படி பார்க்கலாம். ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் 2 மணி நேரம். மிக்ஸி ஜாரில் போட்டு மிளகு, சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு இந்த ஊர்தால் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அது அதை அப்படியே போட்டு பாலாக போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பமான சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம உளுந்தம்பருப்பு போண்டா. கோகனட் சட்னி வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புளி தேவைப்பட்டா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.